இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்காவில் வரலாறு காணாத 35 நாள் நிர்வாக தேக்கம் முடிவுக்கு வந்தது. வெனிசுலாவில் அரசியல் நெருக்கடி, அதிபர் பதவிக்கு கடும் போட்டி, சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார அமைப்பு மாநாடு மற்றும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பட்டத்தை வென்றார் நவோமி ஒசாகா உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அமெரிக்காவில் கடந்த 35 நாட்களுக்கு நீடித்த வரலாறு காணாத நிர்வாக தேக்க நிலை முடிவுக்கு வந்துள்ளது. இது தற்காலிகமான முடிவு என்றாலும் தேக்க நிலையால் பாதிக்கப்பட்ட 8 லட்சத்திற்கும் மேலான அரசியல் ஊழியர்களுக்கு இது பெரும் ஆறுதலை தரும் செய்தியாக உள்ளது. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தடுப்பு சுவர் கட்டப்பட வேண்டும் என்ற தனது கருத்துக்கு பிரதிநிதிகள் சபை ஆதரவு தர மறுத்ததால் அதிபர் டிரம்ப் நிதி ஒதுக்கீடு மசோதாவிற்கு தனது ஒப்புதலை வழங்காத நிலையில் அமெரிக்க நிர்வாகத்தின் சில பிரிவுகள் தேக்க நிலையை சந்தித்தன. இதனால் வேளாண், விமான போக்குவரத்து, நிதித்துறை, சுற்றுலா போன்ற குறிப்பிட்ட பிரிவுகளில் பணிபுரியும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாத நிலை ஏற்பட்டது. பிரதிநிதிகள் சபை தலைவர் நான்சி பெலோசி மற்றும் சில ஜனநாயக கட்சி உறுப்பினர்களோடு நடந்த 2 சுற்று பேச்சுவார்த்தைகளிலும் இதற்கு தீர்வு காணப்படாததால் சென்ற மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய தேக்க நிலை இம்மாதம் 25ஆம் தேதி வரை நீடித்தது. பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், அரசியல் கட்சிகள் ஆகிய பிரிவுகளின் அழுத்தம் மற்றும் உலக நாடுகளின் கருத்துக்களின் காரணமாக அதிபர் டிரம்ப் தற்காலிகமாக நிர்வாக தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொண்டு அதற்குரிய ஆவணங்களில் கையெழுத்திட்டுள்ளார். எனினும் இந்த நடவடிக்கை தற்காலிகமானதுதான் என்றும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கும் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தடுப்பு சுவர் கட்டுவதற்கு $5.7 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் வழங்கவில்லை எனில் தாம் இதனை செயல்படுத்துவதற்கென அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். வெனிசுவேலா உலகிலேயே அதிக எண்ணெய் வளம் மிக்க நாடு என்பது உண்மை என்றால் அங்கு வளம் பெருக வேண்டும், மக்கள் வசதியாகவும் செல்வ செழிப்போடும் வாழ வேண்டும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனால் வெனிசுலாவின் தற்போதைய நிலையோ பொருளாதார பின்னடைவு, பணவீக்கம், விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு, மருந்து பற்றாக்குறை, வேலைவாய்ப்பின்மை என்ற இவை அனைத்திற்கும் மேலாக பேச்சு சுதந்திரத்தின் மீதான தடை என்று மக்களின் பிரச்சனைகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். இவற்றுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் நிக்கோலஸ் மடூரோ என்கிறார்கள் இந்நாட்டின் பெருவாரியான மக்கள். 2013ஆம் ஆண்டு வெனிசுலாவின் அதிபராக பதவியேற்ற நிக்கோலஸ் மடூரோ சென்ற வருடம் நடந்த தேர்தலில் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடந்தன என்று கூறி வந்த எதிர்க்கட்சிகள் சில நாட்களுக்கு முன்பு இவர் மீண்டும் அதிபராக பதவியேற்றவுடன் தங்களது போராட்டங்களை தீவிரப்படுத்தின. நாடு தழுவிய போராட்டங்களுக்கு இடையே எதிர்க்கட்சி தலைவர் ஜுவான் கெய்டோ தம்மை அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்டார். இந்த பிரகடனம் வெளியிடப்பட்ட சில நிமிடங்களிலேயே அமெரிக்கா மடூரோ சட்டவிரோதமாக அதிபர் பதவியில் நீடிப்பதாக கூறி கெய்டோவை ஆதரித்தது. இதைத் தொடர்ந்து பெரு, அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகள் கெய்டோவிற்கு ஆதரவு தெரிவித்தன. இந்நாடுகளின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ரஷ்யா இது வெனிசுலாவின் உள்நாட்டு பிரச்சினை என்றும் இதில் அமெரிக்கா தலையிடுவது உகந்ததல்ல என்று கூறியதோடு அமெரிக்கா வெனிசுலாவில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள முயல்வதாக கூறியுள்ளது. சீனாவும் மடூரோவிற்கு ஆதரவு தெரிவித்தது. வெனிசுலாவில் நடைபெற்ற போராட்டங்களில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக வந்த செய்திகளை அடுத்து ஐநா மனித உரிமை குழு இது குறித்து விசாரித்து வருகிறது. இதற்கிடையே அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிபர் மடூரோ அமெரிக்காவுடனான இராஜாங்க உறவுகளை துண்டித்துக் கொள்வதாக அறிவித்தார். வெனிசுலா தலைநகர் கரகஸில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மற்றும் துணை தூதரக அதிகாரிகள் 72 மணி நேரத்திற்குள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டார். முன்னதாக அமெரிக்காவின் நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த மடூரோ வெனிசுலாவில் ஆட்சியை கைப்பற்ற அமெரிக்கா சதி திட்டத்தை அரங்கேற்றி இருப்பதாக கூறினார். இதற்கிடையே இப்பிரச்சினை குறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ வெனிசுலாவில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட எலியட் ஆப்ராம்ஸ் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதற்கிடையே 8 நாட்களுக்குள் புதிய தேர்தல் வெனிசுலாவில் நடத்தப்படவில்லை எனில் கெய்டோவை அதிபராக அங்கீகரிக்கவிருப்பதாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் கூறியுள்ளன. அதிபர் மடூரோ தாமாக பதவி விலகினால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்க தயாராக இருப்பதாக கூறியுள்ள கெய்டோ மடூரோவோடு பேச்சுவார்த்தைகள் நடத்த மறுப்பு தெரிவித்துள்ளார்.
வெனிசுலா பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக ஐநா பாதுகாப்பு சபையின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. தன்னை அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கும் ஜுவான் கைடோவிற்கு சில உலக நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் வெனிசுலா இராணுவம் மடூரோவிற்கு ஆதரவாக தற்போது செயல்பட்டு வருகிறது. உலக ஊடகங்களில் விவாத பொருளாக உள்ள வெனிசுலா பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் சில அரசியல் ஆய்வாளர்கள் சில மாதங்களுக்கு முன்பு இலங்கையில் இதே போன்றதொரு பிரச்சினை தலை தூக்கிய போது, அதாவது அந்நாட்டின் பிரதமர் யார், மஹிந்த ராஜபக்சேவா அல்லது ரணில் விக்ரமசிங்கேவா என்ற குழப்பம் வந்தபோது அது இலங்கையில் உள்நாட்டு பிரச்சினை என்று கூறி உலக நாடுகள் ஒதுங்கிவிட்டன. ஆனால் அதே போன்ற பிரச்சனையை வெனிசுலா தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கும் போது இரு தலைவர்களுக்கும் உலக நாடுகள் மாறி மாறி தங்களது ஆதரவை தெரிவிக்கின்றனர், அங்கீகாரம் வழங்குகின்றனர். காரணம் ஒன்றுதான் போலும், வெனிசுலாவின் எண்ணெய் மீதுள்ள எண்ணம். மொத்தத்தில் தற்போது வெனிசுலாவின் அதிபர் யார், மடூரோவா அல்லது கெய்டோவா என்ற கேள்விக்கு தெரியாது என்பதுதான் பதில் போலும். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் 2019ஆம் ஆண்டில் உலக பொருளாதார அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை, அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான வர்த்தக போர், பருவநிலை மாற்றம், இணையதளம் சார்ந்த குற்றங்கள், குடியேறிகளின் பிரச்சினை, தகவல் தொகுப்பு திருட்டு, பயங்கரவாதம் ஆகிய பிரச்சினைகள் உலக பொருளாதார மீது இதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும், இந்த சவால்களை சந்திப்பதற்கான உத்திகள் பற்றியும் இந்த மாநாட்டில் நடைபெற்ற 350 விவாத மேடைகளில் பேசப்படும் பொருளானது. இந்த ஆண்டு இக்கூட்டத்தின் மைய கருத்து 4வது தொழிலியல் புரட்சி யுகத்தில் உலக கட்டுமானத்தை உருவாக்குதல் என்பதாகும். உலக நாடுகளின் பல தலைவர்களும் வர்த்தக மற்றும் தொழில்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். என்றாலும் அமெரிக்காவில் நிர்வாக தேக்கம் ஏற்பட்டதால் அதிபர் ட்ரம்ப், பிரெக்சிட் பிரச்சினையால் பிரிட்டிஷ் பிரதமர் தெரேசா மே, பொருளாதார மந்த நிலையின் தாக்கத்தின் காரணமாக சீன அதிபர் ஜி ஜின்பிங், மஞ்சள் சட்டை போராட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான், பொது தேர்தல்கள் நடைபெறவிருப்பதால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் டாவோஸ் மாநாட்டில் பங்கேற்காதது மாநாட்டின் தாக்கத்தை சற்றே குறைத்துள்ளது என்று கூறப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான ஒப்பந்தம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற தவறிய நிலையில் இங்கிலாந்து அரசி எலிசபெத் இது குறித்து சூசகமாக குறிப்பிட்டு பேசியுள்ளார். நார்ஃபாக்கில் மகளிர் அமைப்பு ஒன்றில் பேசிய அவர், தற்போதைய தலைமுறை பல சவால்களையும் வாய்ப்புகளையும் சந்தித்து வருவதாக கூறினார். மேலும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அனைவரும் ஒன்றுபட்டு பொதுவான இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்றும் கூறினார். ஆப்கானிஸ்தானின் மெய்டன் வர்தக் மாகாணத்தில் உள்ள இராணுவ வளாகத்தின் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஆப்கான் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த சுமார் 100 பேர் உயிரிழந்தனர். தாலிபான் பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. அமெரிக்காவிற்கும் தாலிபான் இயக்க பிரதிநிதிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறப்படும் சூழலில் இத்தாக்குதல் நடந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பயங்கரவாத தாக்குதல்களை பேச்சுக்கள் மூலம் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் பிரதிநிதி தாலிபான் இயக்கத்தினரை சந்தித்ததை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை கத்தார் மாநாட்டில் நடைபெற்றதாகவும் ஆப்கான் நாட்டு சீரமைப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு பிரதிநிதி ஜல்மே கலிசாத் இதில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் தங்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது குறித்து ரஷ்ய அதிபர் புட்டினும் துருக்கி அதிபர் எர்டோகனும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பேசிய துருக்கி அதிபர், ரஷ்யாவிற்கும் துருக்கிக்கும் இடையேயான ஒத்துழைப்பு சிரியாவின் அமைதிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அடிப்படையாக உள்ளது என்றார். இதுகுறித்து பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், பேச்சுக்கள் பயனுள்ளதாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் ரஷ்யாவில் தங்கள் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துக் கொள்ளும் என்றும் கூறினார். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தங்களது கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு இரு தரப்பினரை ஒருங்கிணைக்கும் நிலையில் அமெரிக்கா இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய கூட்டணிகள் தேவைப்படுகின்றன என்றார் அவர்.
பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள குரில் தீவுகள் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. இதையடுத்து ஜப்பான் பிரதமர் ஜின்வோ அபே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் குரில் தீவுகள் பற்றிய சர்ச்சையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இரண்டாம் உலகப் போரின் இறுதி கட்டத்தில் அப்போதைய சோவியத் ரஷ்யா பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஓகோட் கடல் பகுதியில் உள்ள குரில் தீவுகளை கைப்பற்றியது. அப்போது முதல் இன்று வரை இந்த தீவுகள் மீது ரஷ்யாவும் ஜப்பானும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன. ரஷ்யாவின் வசமுள்ள கிரிமியாவின் கருங்கடல் பகுதியில் வாயு டேங்கர் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு எரிபொருளை மாற்றிக்கொண்டிருந்த போது தீப்பிடித்ததாகவும் இதையடுத்து 2 கப்பலிலும் இருந்த ஊழியர்கள் கடலில் குதித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த 2 கப்பல்களிலும் இந்தியா மற்றும் துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே அடிக்கடி பதற்றம் ஏற்பட்டு வரும் கர்ச் கடற்பகுதிக்கு அருகே இந்த விபத்து ஏற்பட்டது. காங்கோ ஜனநாயக குடியரசின் புதிய அதிபராக ஃபெலிக்ஸ் சிஷிகேடி பதவியேற்றுக் கொண்டார். கடந்த காலங்களில் சதித்திட்டங்கள், போராட்டங்கள், கிளர்ச்சிகள் ஆகியவற்றின் காரணமாகவே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட காங்கோவில் தற்போது ஜனநாயக முறையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் நடந்து முடிந்த தேர்தலில் சிஷிகேடியின் வெற்றி விவாதத்திற்குரியதாகவே உள்ளது. தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாகவும் முந்தைய அதிபர் ஜோசப் கபிலாவோடு சிஷிகேடி ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். மலேசியாவின் புதிய மன்னராக பஹாங்கைச் சேர்ந்த சுல்தான் அப்துல்லா பதவியேற்கவிருக்கிறார். சென்ற ஜனவரி மாதம் கெலான்டன் சுல்தான் முகமது பதவி துறந்ததை அடுத்து சுல்தான் அப்துல்லா புதிய மன்னராகிறார். பல்வேறு அரசு வம்சங்களுக்கு இடையே 5 வருடத்திற்கு ஒரு முறை அரச குடும்பத்தினரின் வாரிசுகளுக்கிடையே இந்த பதவி பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. புதிய மன்னர் 31ஆம் தேதியன்று பதவியேற்பார். பனாமாவில் நடைபெற்ற கத்தோலிக்க தேவாலயத்தில் உலக இளைஞர் தின நிகழ்ச்சியில் போப் பெருந்தகை உரையாற்றினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஊழல் சமுதாயத்திலிருந்து முழுமையாக வேரறுக்கப்பட வேண்டும் என்றார். அது மட்டுமல்லாது உலக நாடுகளின் கவனத்தை கவர்ந்துள்ள குடியேறிகளின் பிரச்சினைகளை பற்றி குறிப்பிட்டு பேசிய போப், மக்களுக்கு இடையே பாலங்கள் கட்டப்பட வேண்டுமே அன்றி தடுப்புச் சுவர்கள் அல்ல என்றார். சவுதி பத்திரிகையாளர் ஜமால் கசோகி துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள சவுதி துணை தூதரகத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றி விசாரணை நடத்தும் ஐநா குழுவின் தலைவர் ஆக்னஸ் கலமாட் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை துருக்கிக்கு செல்லவிருக்கிறார். இவரது அறிக்கை ஜூன் மாதம் ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு சமர்ப்பிக்கப்படும். உலக வரைபடத்தில் யுரேஷியா என்று அழைக்கப்படும் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள அசர்பைஜான் என்கிற சிறு நாடு பாக்கு தலைநகராக கொண்டு அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட மதசார்பற்ற நாடாக விளங்குகிறது. தற்போதைய அசர்பைஜான் குடியரசு அன்றைய சோவியத் ரஷ்யாவின் கலைப்பிற்கு சற்று முன்பு 1991ஆம் ஆண்டு சுதந்திர பிரகடனம் செய்து 1992ஆம் ஆண்டு முதல் ஐநா உறுப்பினராக உள்ளது. சுமார் 1 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்நாட்டில் 90% இஸ்லாமிய சமயத்தைச் சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தரம் அல்லாத உறுப்பினராக உள்ள அசர்பைஜான் 158 நாடுகளோடு தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. மன்னத் என்ற நாணயத்தை கொண்ட இந்நாட்டில் 2/3 பகுதி நிலப்பரப்பில் இயற்கை எரிவாயு பெரும் இயற்கை வளமாக உள்ளது. ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்த இந்நாட்டில் விவசாயம் முக்கிய கூறாக உள்ளது என்றாலும் சுற்றுலா அசர்பைஜான் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. பாரசீக கசல்களும் கிராமிய இசையும் நடனமும் இசைக்கருவியின் துணையோடு வழங்கப்படும் முகாம் என்ற கவிதை இலக்கியமும் அசர்பைஜான் கலாச்சாரத்தின் சிறப்பு தன்மைகளாகும். இந்நாட்டைச் சேர்ந்த குதிரை இனம் தொன்மையும் பாரம்பரியமும் மிக்கதாகும். பெருவாரியாக துர்க்கிக் மொழி பேசப்படும் இந்நாட்டில் தயாரிக்கப்படும் கம்பளங்கள் உலக பிரசித்தி பெற்றவை. மல்யுத்தத்தை தேசிய விளையாட்டாக கொண்ட இந்நாட்டில் சில பகுதிகளில் கால்பந்தாட்டமும் விளையாடப்படுகிறது. 1980களில் செஸ் விளையாட்டில் முடிசூடா மன்னனாக இருந்து தமது 22வது வயதிலேயே உலக செஸ் சாம்பியனான கேரி காஸ்பரோவ் அசர்பைஜான் தலைநகர் பாக்குவில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
அதிகம் அறியப்படாத ஒவ்வொரு சிறிய நாட்டுக்கும் பல சிறப்புகள் உண்டென்றால் அசர்பைஜானும் அப்படித்தான். பிரேசிலில் இரும்பு தாது சுரங்கம் அருகே உள்ள அணை உடைந்ததில் சுமார் 70 பேர் உயிரிழந்தனர், 300 பேரை காணவில்லை. அந்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அணை உடைந்ததன் காரணமாக அருகில் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கின. அணையின் சுற்றுப்புறத்தில் மண்டி கிடக்கும் சேற்றுக்கு இடையே சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் பயன்படுத்தப்பட்டது. தென் அமெரிக்கா சிலியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 2,20,000-க்கும் மேலானோர் மின் இணைப்பை இழந்தனர். 2 மாரடைப்பினால் உயிரிழந்தனர். எனினும் சுனாமிக்கான அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை. பசிபிக்கின் நெருப்பு வளைவு என்று கூறப்படும் வட்டத்திற்குள் சிலி வருவதால் இந்த நாட்டில் அவ்வப்போது நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. அர்ஜென்டினாவைச் சேர்ந்த பிரபல கால்பந்தாட்ட வீரர் எமிலியானோ சலா பயணித்த இலகு ரக விமானம் இங்கிலீஷ் கால்வாயில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று காணாமல் போனதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இச்சம்பவத்தை அடுத்து 28 வயது சலா உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் மலைகளும் நீர்நிலைகளும் பனியால் உறைந்து காணப்படும் இத்தருணத்தில் நயகரா நீர்வீழ்ச்சியும் கடும் பனிப்பொழிவை சந்தித்து வருகிறது. ஆளில்லா விமானம் மூலம் பதிவு செய்யப்பட்ட அரிய காட்சிகள் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்துள்ளன. அமெரிக்காவின் கிழக்கு கடலோரத்தில் முழுமையான சந்திர கிரகணம் அற்புதமாக காண கிடைத்தது. கருப்பின போராளி மார்ட்டின் லூதர் கிங் நாளன்று தேசிய விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததால் புளோரிடா முதல் ஆரெகான் வரை நூற்றுக்கணக்கான மக்கள் விண்ணில் அரங்கேறிய இந்த அரிய நிகழ்வை கண்டு களித்தனர். முருகப்பெருமானின் வழிபாட்டில் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாக கருதப்படும் தைப்பூச திருவிழா மலேசியாவின் பட்டு குகை ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காப்பு மற்றும் பால்குடங்கள் எடுத்தும் அலகு குத்தி கொண்டும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். மலேசியாவின் மக்கள் தொகையில் 6% மேலாக தமிழர்கள் இருப்பதால் தைப்பூச விழா இந்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டில் வரி ஏய்ப்பு வழக்கை சந்தித்து வரும் உலக கால்பந்தாட்ட களத்தில் நட்சத்திரமாக கருதப்படும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டு இந்திய மதிப்பில் 150 கோடி ரூபாய் அபராதம் கட்ட சம்மதித்துள்ளார். முன்னதாக ரியல் மேட்ரிட் சங்கத்தின் நட்சத்திர விளையாட்டு வீரரான ரொனால்டோ தற்போது இத்தாலியின் ஜுவென்டஸ் அணிக்கு விளையாடி வருகிறார். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 3 விருதுகளை பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் சிறந்த வீரருக்கான விருது, 2018ஆம் ஆண்டிற்கான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது ஆகிய 3 விருதுகளை விராட் கோலி பெற்றுள்ளார். 30 வயது விராட் கோலி 2018ஆம் ஆண்டில் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 11 சதங்களை அடித்துள்ளார். குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கு அதிகமான பணச்செலவும் உழைப்பும் தேவைப்படுகிறது என்று கருதும் தென்கொரியாவைச் சேர்ந்த பலர் செல்லப்பிராணிகளான நாய்களை குழந்தைகள் போல் வளர்க்க முடிவு செய்துவிட்டார்கள். இதனால் செல்லப்பிராணிகளின் சந்தையும் அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களின் அங்காடிகளும் தென்கொரியாவில் பெருகி வருகின்றன. அடுத்த 10 ஆண்டுகளில் இது 3 மடங்காக அதிகரிக்கும் என்று தெரிகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த ஆடை அலங்கார போட்டி பார்வையாளர்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது. பிரபல இசைக்கலைஞர் பெர்னாடோ பெர்டலூசியின் இசைக்கு ஏற்ப மாடல் அழகிகள் நடைபயின்ற விதம் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளுக்கும் அணிகலன்களுக்கும் மேலும் மெருகூட்டின. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை ஜப்பானின் நவோமி ஒசாகா வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இவர் செக் குடியரசின் பெட்ரா கவிட்டோவாவை 7-6, 5-7, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். ஜப்பான் வீராங்கனை ஒருவர் ஆஸ்திரேலியன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்வது இதுவே முதன்முறையாகும். சென்ற வருடத்திற்கான ஆஸ்கர் விருதுகளின் நியமனத்தில் நெட்ஃபிளிக்ஸ் திரைப்படம் ரோமா, வரலாறு சார்ந்த திரைப்படமான தி ஃபேவரேட் ஆகிய படங்கள் தலா 10 நியமனங்களை பெற்று முன்னணி வகிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எ ஸ்டார் இஸ் பார்ன், பிளாக் பேந்தர், வைஸ், கிரீன் புக் ஆகிய படங்களும் போட்டி வரிசையில் உள்ளன.
இவற்றில் எந்த படம் பல்வேறு பிரிவுகளில் அதிகமான விருதுகளை பெறுகிறது என்பது அடுத்த மாதம் 24ஆம் தேதியன்று லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் தெரியவரும். உலகம் இந்த வாரம் குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.